இப்போ நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது படர் தாமரை வருது அப்படின்னாக்க அது ஃபங்கல், அதாவது வந்து ஒரு ஒரு கிருமி தொற்றுனால வந்து வரக்கூடியது. ரிங்கார்ட் மாதிரி வருது வருது அப்படின்னா அது ஃபங்கல் வந்துச்சுனாவே நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து சிவப்பு சிவப்பாக இருக்கும், அரிப்பு அதிகமாக இருக்கும், இருக்க 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 பெருசாகிட்டே போகும். அப்போது அந்த இடத்துல இருக்கிற கிருமியை கொண்டா மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து வரும். அப்போ சித்த மருத்துவத்தில் அதுக்கு நாங்கள் என்ன இது பண்ணுவோம் அப்படின்னாக்க புங்கன் தைலம் மாதிரி உள்ளது கொடுப்போம், சீமை அகத்தி பேஸ்ட்டு கொடுப்போம், கந்தக வெண்ணெய் கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக் மாதிரி எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு. சரிங்களா? இது எல்லாமே அந்த கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உண்டு. அந்த கிருமிகளை வந்து அந்த அழிக்கும். ப்ளஸ் வந்து உள்ள இன்டர்னலாகவும் கொடுப்போம். பரங்கிப்பட்ட சூர்ணம் மாதிரி உள்ள மருந்துகள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் கொடுப்போம், அந்த கிருமியை கொல்றதுக்கும் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது சீக்கிரமாக இதாக இருக்கும். அலர்ஜி அப்படின்றபோது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அருகம்புல், வெள்ளருக்கு போன்ற மருந்துகள், இது எல்லாமே நமக்கு வந்து ஆன்டி ஹிஸ்டமின் மாதிரி வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அது நமக்கு அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கு வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்குது. ஸோ நோய் முதல் நாடி அதாவது வந்து நோய் முதல் நாடி, நோய் நாடி நோய் முதல் நாடி. அந்த அந்த நோய் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தகுந்த மருந்தை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும்.